அங்க பாரு. தொலைஞ்சி போன ஒரு அட்டகாசமான மாச்சு பீச்சு சாம்ராஜ்யம். அமேசிங். செப்டம்பர் 1, 1933 ஒரு வழியா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அது ரொம்ப நெருக்கமான பாதையா இருந்துச்சு. நம்ம கேம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். அதுவும் அங்கே போய் பார்க்கலாம். சீக்ரெட் பிளாஸா, அது அந்த இடத்துடைய மையப்பகுதி. அப்புறம் இதுக்கு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு வாங்க போலாம். ஐஎம் பேங்கரோட பாதையை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். 1911 அவர் தான் அந்த நகரத்தை கண்டுபிடிச்சாரு. என்னோட அப்பா தொலைந்து போன இந்த நகரத்தை பத்தி ஒரு புத்தகத்தை எழுத போறாரு. அதுல என்னோட வரைபடங்களையும் பயன்படுத்திக்க போறாரு. இத பார்க்க புரியாத புதிரா இருக்கே. வாவ், இதுதான் டெம்பிள் ஆஃப் தி 3 விண்டோஸ். அது அங்க பாரு, அங்கதான் சூரிய கடவுளை வழிபடுற இடம். என்னால அந்த இன்டிமேட்டான கல்லை பார்க்க முடியுது. தாமஸ், சீக்கிரம் கீழே வா, டின்னர் டைம். இன்னைக்கு நம்ம சாப்பிட விதவிதமான டிஷ் ரெடியா இருக்கு. என் செல்ல பிராணியே, இங்க இருக்கிற ஜனங்கள் கட்டுமான பணிகள்ல கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க போல இருக்கே. ரொம்ப அருமையான படைப்பு. கற்களாலேயே ரொம்ப அழகான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்க. என்ன தோணுது செல்லம், இதெல்லாம் இப்பவே இவ்வளவு அழகா இருக்குன்னா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அற்புதமா இருந்திருக்கும். அந்த கண் கொள்ளாத காட்சியை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்து ஜனங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால நான் இப்ப அந்த காலகட்டத்தை என் மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கார்டியன் ஸ்பிரிட், லார்ட் ஆஃப் தி ப்ரூமஸ், நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஏய், சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். எப்படியாவது என் அப்பா மனசை மாத்துங்க. என்ன அவரை அமராவுக்கு விட்டு கொடுக்க கூடாது. அந்த குட்டி பூனை எங்க போச்சு? ஓ கோரி, நீ எங்க இருக்க? என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்தை சுத்தி ஏராளமான தங்க புதையல் இருக்கு. என்னது? என்ன சத்தம் அது? அந்த சத்தம் கீழே இருந்து தான் கேக்குது. கம் ஆன் மேக்ஸ், நம்ம நேராவே போய் அங்க பார்க்கலாம். என் கூட வா, தைரியமா இரு. இங்க தங்கமும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. வா, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். கொஞ்சம் பொறு, நான் இன்னும் எதுவும் முடிக்கவே இல்லை. இங்க பாரு, கண்டிப்பா இது தங்க கட்டி தான். சீக்கிரம் ஓடு 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 ஓடு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஓடிடுங்க, நீங்க ஓடிடுங்க. என்னாச்சு? புரியலையே. நீ அப்படி ஓடுனாங்க? அநேகமா இது உங்களுக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஹலோ, நீ நினைக்கிறது தப்பு. அட ரிலாக்ஸ் ஆகுங்க, என்ன பார்த்து பயப்படாதீங்க. நான் ஒன்றும் உங்களை காயப்படுத்த போறதில்ல. அட, என்னால இத நம்பவே முடியலையே. என்னால இதை நம்ப முடியல. ஆமா, அது உண்மைதான். ஆனா என்னை பார்த்து நீங்க யாரும் பயப்படாதீங்க. நான் ஒரு பெரிய சைஸ் பூனை, அவ்வளவுதான். அவளுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. அவளா? அவனா யாரு? அருமையான கலர்ஸ். எனக்கு என்னமோ இது கனவு மாதிரி தோணுது. ஆனா நடந்தது என்னமோ உண்மைதான். இப்பவே நான் போய் எங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு வரேன். என்னால இத நம்பவே முடியல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன அந்த அமராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. என்ன சொல்ற நீ? அப்படி நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையை நாசமா போயிடும்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கோரி, இந்த விஷயத்தை நீ ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லாம விட்டுட்ட? நான் உங்களுக்கு ஒரு நல்ல மகளா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால அமைதியா இருக்க முடியாது. அமராவை கல்யாணம் பண்ணிக்க நிறைய இளவரசிகள் இருக்காங்க. ஆனா அது நானா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க பாருமா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு.
இந்த சாம்ராஜ்யத்துல மிகப்பெரிய வீரன் அமரோ தான். இப்போ நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டினா அது அவனுக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிடும். அப்புறம் இந்த இடமே ரத்த வெள்ளமா இருக்கும். உன்னை அமராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி ராஜாவே எங்க கிட்ட நேரடியா வந்து சொல்லியிருக்காரு. அவரோட கட்டளையை நாங்க எப்படி மீற முடியும்? பொறுமையா இருச்செல்லாம். உன்னோட பெஸ்ட் ட்ரூப்போ எங்க? பூமா தலையோட இருப்பானே. நான் அவனை தொலைச்சிட்டேன். இது உனக்கு உதவியா இருக்கும். இத நினைச்சு நீ பெருமைப்படுவ. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த சாம்ராஜ்யத்தோட இளவரசி. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் அவசரமா போய் ஆகணும். தள்ளுங்க. சாரி. ஹாய். ஹலோ. ஹாய், வணக்கம். மதிப்புக்குரிய ராஜாவோட பேர்ல அவர்தான் சூரிய கடவுளுடைய மகன். நான் என்னுடைய மகளான இளவரசி கோரிய மாவீரனான டொமோராவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி வைக்கிறேன். அடுத்த 7 நாளும் இன்றைய ரைமிங் என்ற பண்டிகையை நம்ம கொண்டாட போறோம். இன்றைய வாட்டானது கல்லானது சூரிய ஒளிப்பட்டு அது நிறத்தையே மாத்திக்கும். அடேங்கப்பா, சம்மர் சீசன் தொடங்கிடுச்சு. நான் மீன் பிடிக்க போகும் நேரம் வந்துடுச்சு. அதனால இன்றைய ரைம் நடக்கும் பண்டிகை அன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கும். அதனால சூரிய கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்க எல்லார்கிட்டயும் தாழ்மையான மன்னிப்பை கேட்டுக்கிறேன். சூரிய கடவுளின் மகன். இல்ல, அது நான் இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் பேரு தாமஸ். தயவு செஞ்சு எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நீங்க யாரும் என் முன்னாடி மண்டிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்களை நான் வரவேற்கிறேன் தாமஸ் ஆண்டி. உங்க அப்பா உங்களை எங்களுக்காக இங்க அமுச்சு வச்சிருக்காரு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப போரிங்கா ஃபீல் ஆகுது. போரிங். நான் இங்க வந்ததே இந்த பொருளுக்கு சொந்தமான ஆளை தேடி தான் இங்க வந்திருக்கேன். அது என்னுடையது. அப்படின்னா இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. ஓ, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்கள ஒருத்தனா என்ன பாருங்க, அது மட்டும் எனக்கு போதும். அப்புறம் உங்க பேர் என்ன? நான் தான் இளவரசி கோரி. ஓ, அவ்வளவு சீக்கிரம் நீங்க எங்களை விட்டு போக கூடாது தாமஸ் ஆண்டி. நீங்க எங்களுடைய மதிப்புக்குரிய விருந்தாளி. நீங்க இங்க இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ, அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரியே நானும் இங்க கொஞ்ச நாள் இருக்க விரும்புறேன். எப்படி நான் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை தவற விடுவேன்? பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கான். இவன் சூரிய கடவுளோட பையனா? ஒரு பொண்ணோட பொருளை கொடுக்கறதுக்காகவா ஒரு இந்திரனோட பையன் வானத்துல இருந்து நேரா கீழே இறங்கி வந்திருக்க? சில பேருக்கு ஜுவல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், இன்னும் சில பேருக்கு அலங்கார பொருட்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஹே, ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொல்லாத. அவங்க ஒரு அழகான இளவரசி. இந்த மாதிரி நேரத்துல நம்ம தாமஸ் என்றே கேள்வி கேட்கவே கூடாது. அப்படி கேள்வி கேட்டா நம்ம சூரிய கடவுள் சாபத்துக்கு ஆளாகிடுவோம். அப்படின்னா தாமஸ் என்றே கேள்வி கேட்காத. நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கல, போடா அறிவு கெட்ட முண்டம். ஏன் மண்டியில குட்டிங்களா நீங்க? நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன்டா. அந்த சூரிய கடவுளே எதிர்க்க வந்தாலும் பயப்பட மாட்டேன். என்ன வார்த்தை சொல்ற நீ? இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. நான் ஒரு செய்தி அனுப்பி வைக்கிறேன். என்ன பாரு, நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். இத நானே என் கையால செஞ்சேன். பிரமாதமா இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க கூட இன்னும் கொஞ்ச காலம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு இந்த ஊரை சுத்தி காட்டணும். நீங்க எனக்கு கட்டளை இட்டீங்கன்னா நான் அதுக்கு அடிபணிஞ்சே ஆகணும். உங்களுக்கு இதுல விருப்பமா? கண்டிப்பா. நம்ம மறுபடியும் எங்க சந்திக்கலாம்? அது உங்க விருப்பம். ஆனா நான் உங்களை கண்டுபிடிச்சு வந்துருவேன். இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்படி ஒரு காட்சியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இந்த தண்ணியெல்லாம் ரொம்ப தெளிவா சுத்தமா இருக்கு. அவனை ஃபாலோ பண்ணு. அவன் என்ன பண்றா, எங்க இருந்து வந்திருக்கா, எல்லா தகவலும் எனக்கு வேணும். ஓ, தாராளமா. நிழல் போல அவனை பின்தொடர்றேன். கண்ணுக்கு தெரியாம மறைகிற உளவாளினா. வந்தவன் எவனா இருந்தாலும் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அப்படின்னா இந்த கால்வாயில இருந்து தான் நகரம் முழுக்க தண்ணி போயிட்டு இருக்கா? ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. நீங்க நட்சத்திரம் வானத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமா இல்ல? நான் ஒன்னும் பறந்தெல்லாம் வரல. ஆனா கண்டிப்பா நான் அந்த கடலை கடந்து போய் ஆகணும். நீங்க அந்த அலைக்கடலை தாண்டி போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓ, எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நிறைய விஷயங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா வாங்க போலாம். நான் எப்படி வர முடியும்? நான் ஒரு சாதாரண பொண்ணு. எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை நான் செய்யணும், கூட்டிட்டு போற இடத்துல வாழணும். நம்ம என்ன செய்யணும்னு விருப்பப்படுறோமோ அதை செஞ்சே ஆகணும். வாங்க போலாம்.